அப்பா குடிச்ச உடனே எவ்வளவு நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. கடவுளே, இந்த பொண்ணு இன்னும் இங்க வரல, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் காப்பாத்து. அம்மா இல்லைன்னா வந்த உடனே அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவா. நீங்க எப்படி எழுந்திருச்சு நின்னீங்க? அப்புறம் எப்படி பாத்ரூம் போனீங்க? எப்படி குடிச்சீங்க? புடவையை எப்படி கட்டுனீங்க? அம்மா என்னென்ன கேட்பாளோ தெரியலையே. இந்த பொண்ணு ரொம்ப வாயாடி, இவளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் பண்றேன். ரெடி ஆயிட்டு போர்வையை போத்திட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறேன். அவளை என் பக்கத்திலேயே வரவிட மாட்டேன். அப்போ மசாஜ் பண்ற பேச்சே வராது. சரி, நான் படுக்க போறேன். அத்தா, அத்தை நீங்க நிக்கிறீங்க. ஐயோ, அது பாத்ரூம் போகணும் போல இருந்துச்சு. அதான் எப்படியோ அந்த குச்சியை பிடிச்சிட்டு பாத்ரூம் வரைக்கும் போனேன். நீயும் இங்க இல்ல, நான் வேற என்ன பண்றது? அத்தை, அப்ப நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கணும்ல, ஏன் தனியா போனீங்க? உங்ககிட்ட தான் பெல் இருக்குது இல்ல, அதையாவது நீங்க அடிச்சிருக்கலாம்ல. விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. உங்களை உட்கார வைக்கிறேன். அத்தை, உங்க உடம்பையா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அத்தை, என்ன? நீங்க குடிச்சீங்களா? நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க நீ யாரு சொல்லு. புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? ஏய், மனசுக்குள்ளேயே இப்படி சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, அது உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சரி. ஓ அம்மா, இது என்ன முடியல? ஏமா அத்தை, அத்தை என்ன? அது உங்க இடுப்புல ரைட் சைடுல தானே அடிபட்டுச்சு, லெஃப்ட் சைடுல இல்லையே? ஏன் உடம்புல எங்க வலிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? அத்த, நேத்து தானே நமக்கு இந்த குழப்பம் இருந்துச்சு, ரைட் சைட்லயா இல்ல லெஃப்ட் சைட்லயான்னு. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரைட் சைடு தானே அடிபட்டதுன்னு தெளிவாச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. அத்தை, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சரி சரி, இங்க வச்சுட்டல்ல, இப்ப கிளம்பு, வெளியே போ. நான் கிளம்பணுமா? ஆனா எனக்கு உங்க கூடவே இருக்குன்னு சொன்னேன்ல, இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. காதுல விழலையா? ஒரு தடவை சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்கவே மாட்டையா? இங்க இருந்து கிளம்பு. ஆமா அத்த, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான பொண்ணு, நான் ஒத்துக்கிறேன். அத்தை, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா, அதாவது என்னன்னா, உங்களால இப்போ நடக்க முடியுதுன்னா, அதுக்கு நான் இப்ப நடக்க முடியுதுன்னா என்ன? அப்போ நாளைக்கு? ஆமா, அப்ப நீ நாளைக்கே உன் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு தான் நினைக்கிறியா? இந்த மாசத்திலேயே போய் என் மகனுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறியா? அதானே? நான் இங்க இருந்தா கூட கெட்டதா தானே நடக்குது அத்தை. இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க பையனோட அதிர்ஷ்டம் மறுபடியும் திரும்பி வந்துரும். இவ்வளவு பேசணும்னு அவசியமே இல்ல. ஒரு விஷயத்த உன் காது கொடுத்து நல்லா கேட்டுக்கும். நாங்க உன்னை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கோம் தானே, அதனால நாங்க எப்போ நினைக்கிறோமோ அப்பதான் நீ போவ. நீங்க ஏன் என்ன தடுக்கிறீங்க அத்த? என் சொந்த லாபத்துக்காக, என் பையனோட நல்லதுக்காக. இப்ப சொல்லு, மேல பரிதாபப்பட்டு நான் எதையும் செய்யல, தடுக்கணும்னு நினைக்கல. அத்தை, நீங்க உட்காருறீங்களா இல்ல படுத்துக்கிறீங்களா? நான் உங்களுக்கு டிஃபன் ஊற்றி விடுறேன். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரி, நீங்க வாங்க, மெதுவா. கீழே தள்ளி விட்டுட்டியே.
இப்ப வந்து சரி பண்ணு. இந்த பொண்ணுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நான் அவளை தடுக்கிறதுக்காகத்தான் இவ்ளோ டிராமா பண்ணேன்னு. இப்ப இவ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா? அட, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேத்து நைட்டு நீ ஒரு மருந்து கொடுத்தியே, அதுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வலியும் குறைஞ்சிடுச்சு. நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டதால தான் பாரு இன்னைக்கு என்னால நடக்க முடியுது. ஒருவேளை அதனாலதான் உங்களுக்கு எந்த பக்கம் வலிக்குதுன்னு மறந்துட்டீங்களோ என்னமோ. லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடான்னு. என்னோட லெஃப்ட் சைடு வலிக்குது. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. கொஞ்சம் அமைதியா இருக்க தெரியாதா உனக்கு? அத்தை வாயை திறங்க. எனக்கு வலி குறைஞ்சிடுச்சுல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணு. எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, எனக்கு இப்ப உடம்பு முழுசா சரியாயிடுச்சு, என்னால இப்போ நடக்க முடியுது. சரிங்க அத்தை. நெல்லு, நீ தான் போய் சொல்லணுமா? எனக்கு இப்ப சரியாகிருச்சு. அதனால அம்மா இப்போ நான் நடக்கிறேன் பாரு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. வீடு இப்ப நல்லா தான் இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா வீட்ல எந்த குழப்பமும் வராது. அதுவும் இல்லாம நீங்க வீட்ல எல்லாருக்கும் நல்லாவே சொல்லி கொடுத்து தான் வச்சிருக்கீங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இத சாப்பிடுங்க. பாரு, சாப்பிட்டதால உடனே தெம்பு வந்துருச்சு. இப்போ இப்படி உட்கார்ந்து இருக்கிறது நல்லா இருக்கு. படுத்துக்கிட்டே இருந்ததாலதான் இடுப்பு வலி அதிகமாயிடுச்சு. அதனாலதான் சொன்னேன் நீங்க மெதுவா எழுந்திருச்சு உட்காருங்கன்னு. நீங்க இப்படி அவசர அவசரமா எழுந்தீங்கன்னா. நீ என்ன? அதனால என்ன? இல்ல, அதாவது மறுபடியும் அடிப்பட வாய்ப்பு இருக்குல்ல அத்தை, அதனாலதான் சொன்னேன். நீ என்ன கிண்டல் பண்றியா? இல்ல இல்ல அத்தை, நீங்க பெரியவங்க, உங்களை போய் நான் எப்படி கிண்டல் முடியும்? இத சாப்பிடுங்க. சரி அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க சின்ன வயசுல ரொம்ப குறும்பு பண்ணுவீங்களா? இது என்ன மாதிரியான கேள்வி? என்னைக்காச்சும் நீங்க மரம் ஏறி இருக்கீங்களா? இல்லன்னா என்னைக்காவது வீட்ல போய் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வயல்வெளியில விளையாடி இருக்கீங்களா? இல்லனா குளத்துல நீங்க நீச்சல் அடிச்சிருக்கீங்களா? நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்க ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சுன்னு. நான் கொஞ்சம் குறும்புக்கார பொண்ணுதா. அதெல்லாம் என்ன அழகான நாட்கள். தேவதை கதை மாதிரி இருக்கும். நான் நாள் முழுக்க குளத்திலேயே கிடப்பேன். இல்லைன்னா தோப்புல இருக்கிற மரத்து மேல நாள் முழுக்க நாங்க குதிச்சு விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் பார்த்தா போன ஜென்மத்து கதை மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ ஏன் கேக்குற? சும்மாதான் அத்தை, அப்படி எந்த காரணமும் இல்ல. என்ன சத்தா? ஒண்ணும் இல்ல. ஏன் வீட்டோட ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல எப்பவும் ஒரே சத்தமும் சந்தோஷமுமா இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா, அப்பா, சித்தி, அத்தை, சித்தப்பா, அப்புறம் கூட பிறந்தவங்க கூட சேர்ந்து எவ்வளவு துள்ளி குதிப்பேன், எவ்வளவு ஜாலியா இருப்பேன். போதும், எல்லாரோட ஞாபகமும் வந்துருச்சு.